say something about this Yoga Day. I have immense pleasure this morning to speak about one of the most ancient and powerful practices in the world, yoga. You'll be surprised to know it was originated in India over 5,000 years ago. Yoga is a practice that has been enjoyed by people of all ages and backgrounds for centuries. Today, millions of people all over the world practice yoga, and for a good reason. Yoga has countless benefits of our physical, mental, and emotional well-being, and its practice that can truly transform our lives. I'd like to ask you a question. Anybody knows who was the father of this yoga? Who is called the father of yoga? Anybody? Maharishi. Maharishi Patanjali. He was the father of this yoga. When I was preparing this last night, because I was told by Satya ma'am, so you have to speak something about yoga. I never go without preparation. So when I was going and preparing for this yoga, I learned a lot of things, the benefits of having or learning yoga. And now I reflect why I have not learned this yoga. Age is not a limit. Anytime anybody can learn yoga. It is very good not only for our physical health but also for the mental health. One of the most beautiful things about yoga is that it is a practice that is accessible to everyone, regardless of age, fitness level, or experience. Whether you are a beginner or an advanced practitioner, there is always something new to discover in yoga. Because परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कोरे पिंचवे करुणांबुरासी धीम तारा जदुन तो प्राणों में नाट्यम जैसे गदुन तो जननी नाद विनोदिनी भुवन पालिनी वे अनाथ रक्षण कारते मुरविनी चेरवटे
இப்போ வந்து நான் 10 கிளாப்ஸ் கொடுப்பேன். 1 2 4 5 6 7 8 9 10. கரெக்டாக வந்துச்சா? நோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் கிளாப் பண்ணும்போது எல்லாருடைய முகத்துலையும் நான் சிரிப்பை பார்த்தேன். எப்படி வந்துச்சு? நம்ம சாதாரணமாக ஒரு கிளாப் பண்ணும்போதே நம்ம ஹார்ட், இதயம் இருக்குல்ல, எந்த இடத்துல இருக்கு இதயம்? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல இருக்குல்ல, அந்த இதயம் வந்து சந்தோஷப்படுமாமா. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சுல கிளாப்ஸ் கொடுக்கும்போது. அதனால தான் நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம்? கிளாப்ஸ். அப்போ ஒரு சாதாரண கிளாப்ஸ்க்கே நம்ம சந்தோஷப்படும் போது யோகா பண்ணோம்னா நம்ம எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? அதனால தான் எல்லாருமே என்ன பண்ண சொல்றாங்க? யோகா பண்ண சொல்றாங்க. சரி, நம்ம பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியும். இதயத்துக்கு பக்கத்துல இன்னொரு பார்ட் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அது என்ன பார்ட்? லங்ஸ். லங்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். யோகாவில் என்ன பயிற்சி ஃபர்ஸ்ட் பண்றாங்க? மூச்சு பயிற்சி. மூச்சை இழுத்து இழுத்து விடுறாங்கல்ல. நம்ம உயிர் வாழ்றதே எதனால தான்? அந்த மூச்சுனால. அப்ப அந்த லங்ஸ் உள்ள இருக்கு, நம்ம வந்து பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ உள் உறுப்புகள் இருக்குல்ல, நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த உள் உறுப்புகள்லாம் ஒரு எனர்ஜி வந்து எந்த பயிற்சி கொடுக்குதுன்னு சொல்றாங்க? எந்த பயிற்சி? யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி வந்து கொடுக்குதுன்னு சொல்றோம். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம நாடு எது? இந்தியாவை எல்லாருக்கும் பிடிக்குமா? நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம்? ஐ லவ் மை இந்தியா சொல்றோம்ல. இப்போ இந்த யோகா வந்து எந்த நாட்டிலேருந்து உலக நாடுகளுக்கு எல்லாம் பரவச்சு? சார் சொன்னாருல்ல, எந்த நாட்டிலேருந்து? காஷ்மீரா? எந்த நாடு? நம்ம தாய்நாடு இந்திய நாட்டிலேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் இந்த யோகா வந்து என்னாச்சு? பரவச்சு. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? யோகாவை செய்யறாங்க. அப்ப அதுல நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் இல்லையா? பெருமையா இல்லையா நம்மளுக்கு? நம்ம தாய்நாடு இந்தியான்றதுல பெருமை. இந்தியாவில் நிறைய பெருமைகள் நிறைய இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒன்று வந்து யோகா. ஓகே சில்ட்ரன், இப்போ யோகா பண்ணும்போது நம்ம எப்படி இருப்போம்? எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். எல்லாரும் கண்ண மூடி அப்படியே யோகா அமைதியா செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி, சைலன்ஸ் கிடைக்குது இல்லை? சைலண்டா இருக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய மேட்ரு. நம்மளால கொஞ்ச நேரம் கூட சைலண்டா இருக்க முடியுதா? இல்லவே இல்லை. சைலண்ட் தமிழ்ல என்ன சொல்றோம்? அமைதி. அமைதிக்கு பெயர் தான் சைலண்ட், சாந்தி இல்லையா? ரொம்ப அமைதியா இருக்கும். அது ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் கோல்ட். ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்ட். சரியா? அப்போ நம்ம வந்து எப்போதுமே கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம மனசு என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். ஓகேவா? சைலண்டாக ஒரு 5 நிமிஷம் எப்போதுமே கிளாஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்ம யார் கூட பேசலாம்? யார் கூட? காடு கூட பேசலாம். நம்ம ரொம்ப சைலண்டாக இருக்கும்போது தான் நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே யார்கிட்ட சொல்லலை? நம்ம காட் கிட்ட சொல்லலை. சொல்கிறீங்களா? இப்போ நான் ஒரு ப்ரோவர்ப் சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்கள். With God, I am a hero. Without God, I am a zero. அப்போ நீங்கள் ஹீரோவாக இருக்கணுமா ஜீரோவாக இருக்கணுமா? ஹீரோவாக தானே இருக்கணும். அப்போ நம்ம யாரை நல்லா பிடிச்சிக்கணும்? காடை பிடிச்சிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஸ்கூல் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னா யார் நம்மளை நல்லா வச்சுக்கணும்? காட். ஓகே, அப்போ அந்த யோகா பண்ணும்போது நம்ம அமைதியான நிலையில் நம்ம யார்கிட்டையும் பேசிக்கலாம், காட் கிட்டையும் பேசிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.